இந்த பொள்ளாச்சியில் வந்து வீத லீடர்ஸ் அப்படின்ற அமைப்பு மூலமா நம்ம அண்ணாமலை அண்ணன் அவர்கள் வந்து இந்த மாநாட்டை நடத்துறாரு. தென்னை மரங்களுக்கு நடுவில் குழந்தைகள், பெற்றோர்கள், பெரியவர்கள், தலைவர்கள்னு எல்லாரும் சேர்ந்து நடத்துற மாநாடு இது. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய வரலாற்று சிற்பம் மிக்க மாநாட்டில் இதுவும் ஒன்றா கருதப்படுதுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா போதை விழிப்புணர்வா இந்த மாதம் வந்து கருதப்படுது எங்க அமைப்பின் மூலமா. அதுல பாத்தீங்கன்னா போதை விழிப்புணர்வுனா என்னன்னா, இன்னைக்கு வந்து பள்ளிகள் போகக்கூடிய குழந்தைகள் கூட பாடப்புகத்தை எடுத்து போகாம போதைப் பொருட்கள், குட்கா இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துறதுனால அவங்க எதிர்காலம் வந்து சீரழியுது. இதை வந்து தடுக்கணும் அப்படின்ற நோக்கில தான் வந்து இந்த மாநாட்டை வந்து நம்ம முன்னெடுத்திருக்கோம். இந்த மாதம் அடுத்த மாநாடு வந்து திருச்செந்தூர்ல நடைபெறுது. அதுலயே பெரும்பாலான தொண்டர்கள் வந்து கண்டிப்பா கலந்துப்பாங்கன்னு நம்புறோம். இதை வந்து இப்படி ஒரு முன்னெடுப்பை எடுத்த அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கும் வசந்தராஜன் அண்ணன் அவர்களுக்கும் நன்றி. இந்த மாநாடு வந்து வெற்றிகரமா நடையணும்னு நம்ம அமைப்பின் சார்பாக கேட்டுக்கிறோம். கண்டிப்பா இப்போ வந்து இது வந்து ஒரு அரசியல் கட்சியா கண்டிப்பா மாறும். அதாவது தலைவர் அவர்களுமே சொல்லியிருக்காரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா 2027 நடக்க போற உள்ளாட்சி தேர்தலில் நாங்க களங்காண போறோம். அதாவது தலைவருமே தெளிவுபடுத்தியிருக்காருங்க. இதை பாத்தீங்கன்னா இதுவாரும் நிக்க போறது இல்ல. இப்போ வந்து சினிமா முகத்தினால தமிழ்நாடு வந்து ஒரு தப்பான அரசியல்வாதி கிட்ட கொடுத்துட்டு தமிழ்நாடு வந்து இப்ப தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு 2-3 மாதங்களா. இதை வந்து மாறணும், இந்த நிலையை மாற்றணும் தான் நாங்க வந்திருக்கோம். ஆட்சியை கண்டிப்பா அமைப்போம். 2031 கண்டிப்பா நம்ம ஆட்சி அமையும். மாறுவோம், மாற்றுவோம். இதுதான் எங்களோட நோக்கம். மாறுவோம், மாற்றுவது வந்து சும்மா சொல்லல. தமிழகத்தை மாற்றுவோம், தமிழக அரசியலை மாற்றுவோம், தமிழ்நாடு நடக்க போற எல்லா நிகழ்வுகளையும் மாற்றுவோம். நாங்க இல்லாம அரசியல் வந்து இது வருங்காலங்கள்ல நடக்கக்கூடாது. அண்ணாமலை அவர்கள் இல்லாம இந்த மாநாடு வந்து சூப்பரா நடந்துட்டு இருக்கு. கடந்த கால அவர் தலைவரா இருக்கும்போது திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணார். தலைவரா இருக்கும்போது இப்போ இயக்கமா போஞ்சிருக்காரு. ஒருவேளை வருங்காலத்துல கட்சியா அவர் தொடங்கினா எதை எதிர்த்து அண்ணாமலை அவர்கள் அரசியல் பண்ணுவார்? திமுகவா, அதிமுகவா, இல்ல தாவேகா? அண்ணன் அவர்கள் வந்து தப்பான நோக்கத்துல எந்த நிகழ்வு தமிழ்நாடு நடந்தாலும் அதை தட்டி கேட்டிருக்காரு. அது பிஜேபியா கூட இருக்கட்டும். நீட்டுக்கு எதிராக நம்ம அண்ணன் அவர்கள் வந்து முன்னாடியே குரல் கொடுத்திருக்காரு, அவர் பிஜேபியில இருந்த போதும். அதனால வந்து திமுக, அதிமுக அப்படின்னு பார்க்காம யார் தமிழ்நாட்டை தப்பு பண்ணாலும் அண்ணன் வந்து ஒரு தமிழக மக்களின் குரலா, வீத லீடர்ஸ் அமைப்பின் குரலா கண்டிப்பா இருப்பாருன்னு நாங்க நம்புறோம். இல்ல, அவர் அண்ணன் வந்து புதுசா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். தமிழக அரசியல் வந்து பாஜகன்னு ஒரு முத்திரை குத்தி வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி சாயம் பூசுறாங்க, அவங்களுக்கு வந்து சங்கி அப்படி இப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க. அதெல்லாம் மாத்தணும். இன்னொரு அமைப்பின் மூலமா நம்ம உருவாக்கி இதுல இருந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் இது தனியா தொடங்கியிருக்காங்க. என்னுடைய பேர் வந்து ஷாகுல் அமீது. நான் வந்து சென்னையில இருந்து வந்திருக்கேன். வண்டலூர் கண்டிகை. அவர் எப்படி பாக்குறதுன்னா, அவர் தாங்க தமிழ்நாட்டுக்கு இனிமே எல்லாம். முதல்ல நான் எல்லாருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இனிமே அண்ணாமலைஜியோட தான் ட்ரெண்டு. வாழ்க்கையில அண்ணாமலைஜியை ஃபாலோ பண்றவங்க உண்மையிலே பெரிய லெவல்ல வருவாங்க. இப்ப நம்ம பிள்ளைகளை என்னவா வரணும்னு ஆசைப்படுவோம். பெரிய சினிமா ஸ்டாரா, பெரிய தொழிலதிபரா, நல்ல ஒரு ஒழுக்கானமானவனா, ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா கூட அந்த மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்னு நினைப்போம். பணம் காசெல்லாம் அடுத்தது. நல்ல ஒழுக்கம், நன்னடத்தை, இதைதான் முதல்ல பார்ப்போம். அண்ணன்கிட்ட நேர்மை இருக்கு, துணிவு இருக்கு. எல்லா விஷயத்திலயும் அவர் தான் நம்பர் 1. ஒரு இயக்கம், ஒரு அரசியல் கட்சியா வந்து மாறுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. கண்டிப்பா மாறுமா? கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியா, ஒரு மாற்று சக்தியா மாண்புமிகு திரு கே. அண்ணாமலை குப்புசாமி IPS அவர்களால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். எதை எதிர்த்து அரசியல் பண்ண? கடந்த கால பாஜக தலைவராக இருக்கும்போது திமுக கடுமையாக எதிர்த்து அரசியல் பண்ணார். எது எதிர்த்து அரசியல் பண்ணார்? குறிப்பா அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ் இதை எதிர்த்து அரசியல். அவர் யாரையுமே எதிர்த்து பண்ண போதில்லை. எனக்கு தெரிஞ்சு அவர் தீய சக்தியை எதிர்த்து தான் போராட போறாரு. கெட்டதை எதிர்த்து மட்டும்தான் போராட போறாரு. அதாவது எந்த அரசாங்கத்தையும் கூட குறை சொல்றதை விட மக்களே வந்து சில விஷயத்துல விழிப்புணர்வு ஏற்படணும். இப்ப போதை ஒரு 2 ரூபா பிளேடுக்கு பெரிய பெரிய நடிகர்லாம் வந்து விளம்பரம் பண்றாங்க. ஆனா ஆன்ஸ் பாக்கெட்டு யாருமே விளம்பரம் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா 50 ரூபா 100 ரூபான்னு அதிகப்படியா விற்குது. இது மக்களும் விழிப்புணர்வு அடையணும். கெட்ட விஷயத்தை மட்டும்தான் அண்ணன் எதிர்த்து நல்ல விஷயத்தை